சிவன் சொன்ன ரகசியம். இதை வீட்டில் செய்தால் ராஜயோகம் உறுதி. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்தன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனசுக்காரன். ஆனா வாழ்க்கை அவனுக்கு எப்போதும் சுலபமா இருக்கலை. வேலை கிடைக்காது, பணம் தங்காது, எதையும் தொடங்கினாலும் நடக்காது. ஒரு நாள் இரவு அவன் மிகுந்த கவலையுடன் ஒரு பழைய சிவன் கோவிலுக்கு போனான். அங்கு அமைதியா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான். ஏன் என்னோட வாழ்க்கை இப்படியா இருக்கு என்று கேட்டான். அந்த நேரம் அந்த கோவிலில் உள்ள சிவன் சிலை மெதுவாக ஒளி வீச ஆரம்பிச்சது. அவன் கண்களுக்கு முன்னாடி சிவபெருமான் தோன்றினார். சிவன் சொன்ன ரகசியம். மனிதனே, நீ தவறேதும் செய்யல, ஆனா ஒரு விஷயம் மறந்துட்டே. அரவிந்தன் அதிர்ச்சியுடன் கேட்டான், என்ன இறைவா? சிவன் சிரித்தார். உன் வீட்டிலேயே ராஜயோகம் வரும் வழி இருக்கு, ஆனா நீ அதை செய்யல. முதல் ரகசியம், காலை வழிபாடு. காலை எழுந்தவுடன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாய என்று 21 தடவை சொல்லு. அது உன் மனதையும் வீட்டையும் சுத்தப்படுத்தும். இரண்டாவது ரகசியம், இந்த கிழமை முக்கியம். திங்கட்கிழமை என்னுடைய நாள். அன்று நீ விரதம் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு சிறிய பால் அபிஷேகம் என் புகைப்படத்திற்கே செய்தாலும் போதும். அது உன் வாழ்க்கையில் நின்று போன விஷயங்களை நகர்த்தும். மூன்றாவது எச்சரிக்கை, இதை செய்யாதே. ஒரு விஷயம் கவனிக்கணும். வீட்டில் கோபம், சண்டை, துர்நாற்றம் இது இருந்தா எந்த யோகம் வந்தாலும் நின்று போயிடும். அமைதிதான் பெரிய பூஜை. நான்காவது ரகசியம், இதை வீட்டில் வைத்தால் வீட்டில் ஒரு துளசி செடி அல்லது பில்வ இலை வைத்திரு. அது நெகட்டிவ் சக்திகளை தடுக்கிறது. உன் வீடு கோவிலாக மாறும். ராஜயோகம் வருவது எப்படி? சிவன் சொன்னார், இந்த 4 விஷயங்களை நீ நம்பிக்கையுடன் 48 நாட்கள் செய்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கும். பணம், அமைதி, நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். அப்படி சொல்லி சிவபெருமான் மெதுவாக மறைந்தார். அரவிந்தன் அடுத்த நாள் முதல் அந்த வழிகளை பின்பற்ற ஆரம்பித்தான். சில நாட்களில் அவன் மனதில் அமைதி வந்தது. 48 நாட்கள் கழித்து அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. சில நேரங்களில் ராஜயோகம் வெளியில் கிடைக்காது, அது நம்ம வீட்டிலேயே ஆரம்பிக்கிறது. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.